எக்ஸலில் யூனிக் வேல்யூஸை ஃபைன் பண்ணி கவுண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ட்ரிக் பற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த கேல்குலேஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டிங் அப்படியே ரிப்பீட் ஆகணும்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த டேபிள் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணுறேன். மறுபடியும் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இந்த ஹெட்டிங்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங் ரிப்பீட் ஆகணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் Z கொடுத்து பின்னாடி வந்துக்கிறேன். இப்போ அந்த கேல்குலேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிக் வேல்யூஸை ஃபைன் பண்ணிடலாம். ஈக்குவல் டு யூனிக் ஃபங்க்ஷன். அதில் அரே ஆர்குமெண்ட்டில் இந்த ப்ராடக்ட் ரேஞ்சை கொடுத்துடலாம். இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா யூனிக் வேல்யூஸ், அதாவது ஒரே ஒரு தடவை வந்த வேல்யூஸ் மட்டும் வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் டு கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்டிங் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதில் ரேஞ்ச் ஆர்குமெண்ட்டில் இந்த ப்ராடக்ட் ரேஞ்சை கொடுத்துடலாம். கொடுத்த உடனே F4 கொடுத்து லாக் பண்ணிக்கங்க. கம்மா கொடுத்து க்ரைட்டீரியாவில் இந்த லேப்டாப்ன்ற இந்த செல்லை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா கவுண்ட் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் 0 வரதுக்கான காரணம் யூனிக் வேல்யூஸ் இல்லை, அதனால் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூனிக் வேல்யூஸை ஃபைன் பண்ணி கவுண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.